ஊட்டி தூய மோட்சராக்கினி மாதா ஆலய 188வது ஆண்டு விழா துவக்கம். நீலகிரி மாவட்டத்தின் முதல் கத்தோலிக்க ஆலயம் ஊட்டி செயின்ட் மேரிஸ் குன்றில் தூய மோட்சராக்கினி ஆலயமாக விற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தின் 188வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 9 மணிக்கு ஆடம்பர திருப்பலி புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் முனைவர் அமல்ராஜ் தலைமையில் பங்கு குரு பெனடிக்ட், ஆன்மீக குரு ஞானதாஸ் மற்றும் உதவி பங்கு குரு பிரின்ஸ் இணைந்து சிறப்பிக்கப்பட்டது. 188வது ஆலய ஆண்டு விழாவின் கொடி பால் மைக்கேல் ஆஞ்சலோ பீட்டர் காணிக்கையாக திருப்பலியில் வழங்கினார். பேண்ட் வாத்திய இசையுடன் அன்னையின் பக்தர்கள் அணிவகுப்பு பவனி ஆலயத்தை சுற்றி கொடியுடன் வந்து அருட்பணி அமல்ராஜ் கொடியை ஏற்றி வைத்தார். அதன் பின் ஆலய வளாக நுழைவில் செயின்ட் மேரிஸ் நண்பர்கள் குழு சார்பில் புதிய அன்னையின் எதியை குருக்கள் புனிதப்படுத்தி திறந்து வைத்தனர். கொடியேற்று விழாவை பங்கின் இளைஞர் குழு சிறப்பிக்க 11 நாள் சிறப்பு விழா துவங்கியது. ஆடம்பர விழா திருப்பலி மறைமாவட்ட முதன்மை குரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் தலைமையில் பங்கு குருக்கள் இணைந்து நடைபெறும். மாலை 3 மணிக்கு புனித சூசையப்பர் ஆலய பங்கு குரு அஜின் சி ஜோசப் சக்கலக்கல் மலையாள திருப்பலியில் நிறைவேற்றுகிறார். மாலை திருப்பலியை புதிய குருக்கள் மற்றும் பங்கின் மண்ணின் மைந்தர்களான குருக்கள் சிறப்பிக்கிறார்கள். அதற்கு பின் அன்னையின் அற்புத சுரூபம் தாங்கின சப்பர ஆடம்பர தேர் பகுதி ஆலயத்திலிருந்து துவங்கி பஸ் நிலையம் சென்று மீண்டும் ஆலயம் திரும்பி நற்கருணை ஆற்றுடன் விழா நிறைவு பெறும். ஆன்மீக குரு அருட்தந்தை படத்திலோ சுரூபத்திலோ வகித்து அவற்றை ஊழல் கண்களால் நோக்கும்போது எங்கள் ஞான கண்களினால் அவருடைய சேவையை புதிதப்படுத்தி தியானிக்கவில்லை. அன்னையின் இந்த திரு சுரூபத்தை இங்கு அமைத்து அன்னையை பார்த்து மக்கள் எல்லோரும்
ஆண்டவரின் ஆசிரை அபரிமிதமாக பெற அமைந்திருக்கும் இந்த வெளியை நீர் ஆசீர்வதித்தருளும். இதற்காக நன்கொடை கொடுத்தவர்கள், இரவு பகலுக்கு பாராமல் மழை காற்று குளிருக்கு பாராமல் உழைத்தவர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அனைத்து குடும்பங்களையும் இருப்போர் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஒருவரை பாடுகிறோம். அது பலமுறையாக மாறட்டும்.